பாட்டி ரெட்காயின பாலோ பண்ணிட்டாங்க. டேய் பிரபு, நானும் பாட்டியும் தான் ஆட்டத்துல வின்னர். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுடி ரோசி. அவங்க பிரெட்ல வெச்சி காயனை அடிச்சாங்க. அதுக்கு அடிக்கறதுக்கு முன்னையே சொல்ல வேண்டியது தானேடா. போடி, நான் சொல்லணும்னு தான் வாயெடுத்தேன். ஆனா அதுக்குள்ள பாட்டி போட்டுட்டாங்க. அந்த ஆட்டத்தை ஒத்துக்க முடியாது. ரீகேம் தான். போடா குரங்கு, நீ ஏமாத்தற. நாங்க தான் ஜெயிச்சோம். ஒத்துக்க முடியாதுடி. சரி, மறுபடியும் போடச் சொல்லு பாக்கலாம். ஆமாதானடி கீதா? பிரபு தன் பக்கம் ஆடிக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண்ணை கேட்க, டேய், அங்க என்னடா சத்தம்? படிக்க புத்தகம் எடுக்கச் சொன்னா கேரம் போர்டா ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹோம் ஓர் கூட செய்ய விடாம அந்த பெரிய மனுஷி குழந்தைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கறத பாரு. பசங்கள படிக்கச் சொல்லாம கேரம் ஆட வச்சிக்கிட்டு. அடுப்படியிலிருந்து சரசாவின் குரல் காட்டுக்கத்தலாய் ஒலித்தது. நானாடி கெடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டுதான் இருந்தாங்க. போரடிக்குது, கொஞ்ச நேரம் விளையாடலாம் வாங்க பாட்டி அப்படின்னு என்னையும் கூப்பிடவேதான் நானும் உட்கார்ந்தேன். ஆமா, கூப்பிட்டா உடனே உட்கார்ந்துட வேண்டியதுதானா? பசங்கள படிக்கச் சொல்லாம கேட்டா காரணம் சொல்லிக்கிட்டு. ஏய் ரோசி, பிரபு உங்களை படிக்கத்தானே சொன்னேன். அதை விட்டுட்டு ஆட்டமா ஆடறீங்க. இனிமேல் ஆடுவீங்களா? ஆடுவீங்களா என்று கேட்டுக்கொண்டே கையில் கரண்டியுடன் அடுப்படியில் இருந்து வெளியே வந்து 2 பேரையும் அடிக்க ஆரம்பித்தாள் சரசா. கீதா நழுவினாள். ஏண்டியம்மா, மேல இருக்கற கோபத்த அந்த பிஞ்சுகள் மேல காட்டற. பேசாம அந்த கரண்டியால 4 அடி என்னை அடிச்சு உன் கோபத்தை தீர்த்து கொள்ளடி. பாரு என்ன பேச்சு. வாய் எந்த அளவுக்கு நீளமா போவுது. உன்னை நான் அடிக்கணுமா? இரு உன் புள்ள வீட்டுக்கு வரட்டும். இந்த நியாயத்தை அவர்கிட்டயே சொல்லி பார்க்கலாம் என்று கரண்டியை தரையில் டமால் என போட்டுவிட்டு மறுபடியும் அடுப்படிக்குள் போய்விட்டாள் சரசா. குழந்தைகள் இருவரும் அழுதுகொண்டே எங்கெங்கு வீங்கியுள்ளது என்று தேம்பியபடி பார்க்க ஆரம்பித்தார்கள். சிவகாமி அம்மாளுக்கு அவர்களை பார்க்க பாவமாக இருந்தது. பாவம், பிஞ்சுகள் என்னை அடிப்பதற்கு பதில் இந்த சிசுக்களை அடிக்கிறாள். என்ன செய்வது? எல்லாம் என் தலைவிதி என்றுதன் தலையில் அடித்துக்கொண்டு முட்டியை பிடித்துக்கொண்டே எழுந்து வந்து 2 பேரையும் அணைத்துக்கொண்டு, வலிக்குதாடா செல்லக்குட்டிகளை, அழாதீங்க. உங்க அம்மாவுக்கு நான் இங்க இருக்கறது பிடிக்கல. அதனாலதான் இப்படி கோபத்தை காட்டறா. கூடிய சீக்கிரமே இதற்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் என்று முனகியபடியே தன் மடியில் அவர்களை கிடத்திக் கொண்டு அவர்கள் தலைமுடிகளை 2 கைகளிலும் வாஞ்சையுடன் தடவ ரோசி, பிரபு 2 பேருமே தேம்பிக் கொண்டே தூங்கிப் போனார்கள். சிவகாமி அம்மாளும் தன் தலைவிதியை எண்ணி நொந்து கொண்டே அவளும் அப்படியே உட்கார்ந்தபடி தூங்கிப் போனாள். கிளிங் என சைக்கிள் பெல் வெளியே கேட்டதும், ஏய் அப்பா வந்தாச்சு என்று கத்திக்கொண்டே ரோசியும் பிரபுவும் சிவகாமி அம்மாளின் மடியிலிருந்து எழுந்து ஓடோட்டிப் போய் கேட்டை திறந்து சைக்கிளின் பின்னால் ஏற போட்டார்கள். தூங்கி எழுந்ததால் எல்லாவற்றையும் மறந்து இருந்தார்கள். டேய் உஷார், சைக்கிள் சக்கரத்துல கால விட்டுட போறீங்க. இன்னைக்கு ரவுண்டு இல்லே, நாளைக்குதான். சரி ஹோம் ஒர்க் முடிச்சாச்சா? ஆயா சாப்பிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே சைக்கிளை சுவற்றின் ஓரமாக ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு, அம்மா பாயில படுத்துக்க கூடாதா? உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டாச்சா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரசா ஏதாவது சொன்னாளா என்று ஒரே சமயத்தில் பல கேள்விகளை அடுக்க, அதெல்லாம் இல்லடா பாலு. சும்மா உட்கார்ந்து கண்ணை கொஞ்சம் மூடினேன். சரி, சாப்பிட்டாச்சா? நீ வராம என்னை கூட சாப்பிட்டு இருக்கோம். நீ வந்தாதானே எல்லோரும் ஒன்னா சாப்பிடுவோம். ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு. வரும் வழியில சைக்கிள் பஞ்சர் ஆகிப் போச்சு. நைட் ஆயிட்டதால எந்த கடையும் திறந்து இல்ல. கொஞ்ச தூரம் தள்ளிக்கிட்டு வந்து அப்புறமா அன்பு கடையில கொடுத்து பஞ்சர் போட்டுட்டு வர நேரமாகிடுச்சு. நீங்க சாப்பிட வேண்டியது தானே? சரசா, அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட வேண்டியது தானே? நாம 2 பேரும் பரவாயில்ல, ஆனா இவங்க பசி தாங்குவாங்களா? ஆமா, அவங்களுக்கு பசி எடுக்கறது கூடவா தெரியுது? இப்ப பாரு, கேரம் போட்டு படிக்கிற பசங்கள கூட படிக்க விடாம கெடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா. ஹோம் ஒர்க் கூட அவங்க செய்யல. அப்பா, நாங்க ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு தான் இருக்கோம். இதோ நீங்களே பாருங்க பாட்டி, எங்கள கேம் ஆட கூப்பிடல. நாங்க தான் ஒரே ஆட்டம் ஆடலாம்னு கூப்பிட்டோம். ஆனா அம்மா எங்களை அடிச்சுட்டாங்க, பாட்டியையும் திட்டிட்டாங்க.
என்றனர் பிரபுவும் ரோசியும் ஒரே குரலில். இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லோர் வீட்லயும் தான் இருக்கே. இங்க மட்டும் விதிவிலக்கா? 1000 ஆண்கள் ஒன்றாக இருந்தால் கூட பயமில்லை. ஆனால் 2 பொம்பளைகள் ஒன்றாக இருக்க முடியவில்லையே. ஏன்தான் இப்படிப்பட்ட மனதை அவர்களுக்கு கொடுத்திருக்கியோ தெரியலியே கடவுளே. நான் யார் பக்கம் பேசுவேன்? பெத்த அம்மா பக்கமா? இல்ல கட்டின பெண்டாட்டி பக்கமா? எந்த பக்கம் பேசினாலும் நமக்குதான் பிரச்சனை. அதனால் வழக்கம் போல கண்டும் காணாம போறதுதான் நம்மை போன்ற குடும்ப தலைவனுக்கு அழகு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, சரி சரி ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். சரி சரி வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டே கைகால் கழுவிக் கொண்டு வர அங்கிருந்து நகர்ந்தான் பாலு. பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு வந்த களைப்பால் எல்லோரும் படுத்ததுமே தூங்கிப் போய்விடுவார்கள். ஆனால் பாலுவுக்கு மட்டும் சரியாக தூக்கம் வராது. காரணம் மனது அமைதியாக இருக்காது. குடும்பச் சண்டை, மாமியார் மருமகள் பிரச்சனை. இதற்கு தீர்வுதான் என்ன? ஏன் இப்படி ஒருவருக்கொருவர் எலியும் பூனையுமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் மண்டையில் குடைச்சல் ஏற்படும். நிம்மதியில்லாமல் கழிந்து கொண்டிருந்தது அவன் நாட்கள். சிவகாமி அம்மாள் என்னவோ தயாள மனம் கொண்டவள். எல்லா விதத்திலும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போய் விடுவாள். ஆனால் சரசாதான் பிரச்சனையே. மாமியாரை பெரும் சுமையாக கருதுபவள். வயதாகிவிட்டால் எங்காவது காசி ராமேஸ்வரம் என்று போய் தொலைவதுதானே. இங்கே இருந்து நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டு நம்மை நம் குழந்தைகளை கவனிக்கவே நம்மால் முடியவில்லை என்று இருக்கும்போது இவர்களை வேறு கவனிப்பது எப்படி என்றெல்லாம் அலுத்துக்கொண்டு அக்கம் பக்கத்து பெண்களோடு பேசப் போய்விட்டால் வேளா வேளைக்கு சாப்பாடு கூட போடமாட்டாள். எத்தனையோ நாள் பகல் நேரங்களில் மாமியாருக்கு சாப்பாடே இராமல் பட்டினி போட்டி இருக்கிறாள். மாமியார் துணிகளை எல்லாம் கையால் கூட தொடமாட்டாள். சனியன் எப்போ போய் தொலையுமோ, நம்ம கால சுத்திக்கிட்டு உயிர வாங்குதே என்று வெளிப்படையாகவே பேசுவாள். சிவகாமி அம்மாள் இதையெல்லாம் தன் மகனிடம் சொல்லவே மாட்டாள். சொன்னால் சண்டை வந்து அவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட்டால் 1 மாதம் பெரிய பையன் பாலு வீட்டிலும் மறுமாதம் சிறிய பையன் குமார் வீட்டிலும் போய் தங்குவாள். சின்ன மருமகளும் இதே மாதிரிதான். வயதானவர்களை கவனிப்பது கஷ்டம் என்று நினைக்கும் மனம் கொண்டவர்களை யார் திருத்த முடியும்? சிவகாமி அம்மாள் வயதான காலத்தில் இப்படி ஒருவேளை சோற்றுக்கு அல்லாட வேண்டும் என்று விதியிருந்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? கண்ணீரோடு தன் இறுதி நாளை கழித்துக் கொண்டிருந்தாள். ஒருமுறை சின்னமகன் குமார் வீட்டில் போய் இருக்கும் முறை வந்தது. போய் 10 நாட்கள் தங்கியிருப்பாள். அங்கு சற்று பிரச்சனை அதிகமாகி சின்ன மருமகள் தகாத வார்த்தைகளை பேசிவிடவே தாங்க முடியாமல் பெரிய மகன் வீட்டுக்கே வந்துவிட்டாள். அவள் தொலைவில் தள்ளாடியபடி வந்து கொண்டிருந்ததை வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த ரோசியும் பிரபுவும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியால் பாட்டி வராங்க என்று சந்தோஷ குரலில் கத்திக்கொண்டே வீட்டுக்குள் ஓடினார்கள். அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருந்த சரசா, 10 நாள்தானே ஆச்சு போய், அதற்குள் ஏன் வந்து தொலைகிறது இந்தச் சனியன்? அங்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போது சேர்த்து கொண்டால் நிரந்தரமாக இங்கேயே டினர் அடிச்சிடுமா? அது நமக்கு பெரிய ஆபத்தாச்சே என்று சொல்லிக் கொண்டு வெந்து கொண்டிருந்த சாதத்தை பாதியில் அப்படியே நிறுத்திவிட்டு, ஏய் ரோசி பிரபு இங்க வாங்க என்று அவர்கள் கைகளை பிடித்து இழுத்து வீட்டை அவசரமாக பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு அடுத்த தெருவுக்கு சிட்டாய் பறந்துவிட்டாள் மாமியார் வரும் முன்னர். சிவகாமி அம்மாள் வீட்டை நெருங்கி கதவில் தொங்கிய பூட்டை பார்த்து, அடடே எங்கேயோ போயிட்டு இருக்காங்களே, பசி வேறு தாங்க முடியல, சாப்பிட்டு 2 நாள் ஆகிப்போச்சு. சின்ன பையன் வீட்ல இருந்தா பரவாயில்ல, அவன் வேலை விஷயமா 3 நாளா வெளியூருக்கு போயிட்டு இருக்கும்போது சின்ன மருமக ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கே எத்தனை வசை சொற்கள். தாங்க முடியாம போயிட்டதால தானே இங்கு வந்துட்டேன். சின்னவன் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் இங்கே இருந்துட்டு போகலாம்னா இங்கேயும் வீடு பூட்டிட்டு இருக்கே, எங்கே போயிட்டு இருப்பாங்க? தண்ணீர் தாகம் வேறு நாக்கே வரட்டுது, பச்சை தண்ணி கூட கிடைக்கலையே என்று புலம்பிக் கொண்டே கேட்டின் பக்கத்திலேயே வெயில் என்றும் பாராமல் உட்கார்ந்து விட்டாள். எவ்வளவு நேரம்தான் உட்கார்ந்து இருப்பாள்? மயக்கம் வருவதைப் போலாகிவிட்டது. அக்கம்பக்கத்தில் விசாரித்தாள். இங்கேதானே சரசாவை பார்த்தேன். ஒருவேளை இப்போதுதான் போனாளோ என்னவோ தெரியல, ஆனால் இங்கேதான் இருந்தாங்க என்று சொல்லவே ஆறுதலாக, ஓஹோ, கடைக்கு எங்காவது போயிருப்பாள், வந்து விடுவாள், வரட்டும் என்று மேலும் காத்திருந்தாள்.
சூரியன் உச்சிக்கு வந்து வெப்பக்கதிர்களை வீசிக் கொண்டிருந்தான். அதற்கு மேலும் அவளால் பொறுக்க முடியவில்லை. குழந்தைகளை பள்ளிக்கு கூட அனுப்பவில்லையா? அப்படியானால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவசரமாக எங்கேயோ போய்விட்டுதான் இருக்க வேண்டும். இனி இங்கு காத்திருப்பதால் பயன் ஒன்றுமில்லை என்று எண்ணிக்கொண்டு எதிர்வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீரை வாங்கி குடித்தாள். பசியோடு இருந்ததால் வயிற்றில் சுரீலென்று பிடித்துக் கொண்டது. ஆ என வாய்விட்டு அலறி வயிற்றை ஒரு கையால் பிடித்துக் கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் வலி லேசாகவிட்டது. கண்கள் சிறுக மெதுவாக தள்ளாடியபடியே மறுபடியும் சின்ன மகன் வீட்டுக்கே நடக்கத் தொடங்கினாள். சிவகாமி அம்மாள் அங்கிருந்து கிளம்பி தெருக்கோடியில் போய் மறையும் வரை மறைந்திருந்து பார்த்துவிட்டு, சனியனால் புள்ளைகளுக்கு ஒருநாள் ஸ்கூல் போச்சு, இவளோ அரிசி நாசமா போச்சு என்று அடுப்பில் வைத்து அரை வேக்காடாக வெந்து போயிருந்த அரிசியை எடுத்து குப்பையில் கொட்டிவிட்டு மறுபடியும் அவசரமாக சமைக்க ஆரம்பித்தாள் சரசா. ஒரு குண்டான் சாதம் குப்பையில் கிடக்க ஒரு வாய்ச்சோற்றுக்கு வழியில்லாமல் சிவகாமி அம்மாள் வெயிலில் தள்ளாடியபடி போய்க் கொண்டு இருந்த கொடுமையை விதி பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. இது மாதிரி ஒருமுறை இருமுறை அல்ல, பலமுறை நடந்துவிட்டது. கடைசியில் ஒருநாள் சரசா சிவகாமி அம்மாளிடம் தீர்த்தே சொல்லிவிட்டாள், அங்க இருக்கிற முறை வந்தா அந்த ஒரு மாசம் நீ இங்க வரவே கூடாது. எனக்கு வேறு உடம்பு சரியில்லாம அடிக்கடி டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு. உன்னால் எனக்கு பிபி தான் அதிகமாகுது. அதனால நீ அங்க இருக்கிற நேரத்துல என்ன ஆனாலும் அங்கேயே இரு என்று. எனவே சிவகாமி அம்மாள் பெரும்பாலும் வருவதில்லை. அப்படியும் வந்தால் சரசா வீட்டை பூட்டிக் கொண்டு போய்விடுவாள். பரிதாபமாக இவளும் உட்கார்ந்து பார்த்துவிட்டு கடைசியில் யார் வீட்டிலாவது தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு கிளம்பி விடுவாள். சில சமயம் சிவகாமி அம்மாள் வந்ததும் உள்தாழ்பால் போட்டுக்கொண்டு கதவை திறக்கவே மாட்டாள். பாவம், கத்தி கத்தி பார்த்துவிட்டு பிச்சைக்காரியைப் போல திரும்பி விடுவாள். என்ன செய்வது? கொடுப்பவர்களுக்கு மனம் வந்து கொடுத்தால்தானே வாங்குவோரின் வயிற்றுப் பசி அடங்கும். வாய் வலிக்க கத்தினாலும் கொடுக்காவிட்டால். அதைப்போலதான் இங்கே நடந்து கொண்டிருந்தது. அதனால்தான் பெரும்பாலும் சிவகாமி அம்மாள் அந்த மாதங்களில் வருவதைத் தவிர்த்து விடுவாள். வந்தாலும் வீட்டுக்குப் போக மாட்டாள். எதிர்வீட்டின் காம்பவுண்டுக்கு வெளியேவே உட்கார்ந்து இருந்துவிட்டு பொழுது போகும் வரை காத்திருப்பாள். மருமகள் கூப்பிடுவாளா, ஒருவாய் சோறு தருவாளா என்று. ஆனால் சரசாவோ வெறும் தண்ணீர் கூட தரமாட்டாள். குழந்தைகள் போய் அவளோடு பேசினால் கூட அவ்வளவுதான். கையில் எது கிடைக்கிறதோ அதால் குழந்தைகள் என்றும் பாராமல் கண்மன் தெரியாமல் அடித்து துவைத்து விடுவாள். அதனால் குழந்தைகள் கூட சிவகாமி அம்மாளை பார்த்து கொண்டே பயத்தோடு போய் விடுவார்கள். சில சமயம் எப்போதாவது வேலையில் இருந்து பாலு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தால் அம்மாவின் நிலைமையைக் கண்டு வருந்துவான். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதைப் போல பாலுவுக்கு 2 புறத்திலிருந்தும் வேதனை அடி விழுந்து கொண்டிருந்தது. எனவே சரசாவுக்குத் தெரியாமல் 50 100 அம்மாவிடம் கொடுத்து, போய் ஓட்டலில் எதையாவது சாப்பிட்டுவிட்டு போம்மா என்று அனுப்பிவிடுவான் வேதனையோடு. ஒரு நாள் மாலை அழுத்த விழிகளோடு வேதனையுடன் தெருக்கோடியில் அமர்ந்து கொண்டு பாலுவை பார்க்க காத்துக் கொண்டிருந்தாள் சிவகாமி அம்மாள். வீட்டுக்கு எதிரே உட்கார்ந்து இருந்தால் என்னை அக்கம் பக்கத்தினர் கேவலமாக நினைக்கிறார்கள் என்று சரசா அதற்கும் தடை போட்டுவிடவே வீட்டு பக்கம் போகாமல் இங்கேயே இருந்தாள். ஸ்கூல் விட்டதும் ரோசியும் பிரபுவும் வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்தார்கள். குழந்தைகளை பார்த்ததும் சிவகாமி அம்மாளுக்கு பாசம் பொத்துக் கொண்டு வந்தது. அழுது கொண்டே அவர்களை அழைத்தாள். குழந்தைகள் மிரண்டு பயந்து போய், அம்மா எங்காவது இருக்கிறாளா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே பயத்தோடும் தயக்கத்தோடும் பாட்டியின் பக்கத்தில் வந்து நின்று, என்ன பாட்டி, அடுத்த வாரம்தான் நீங்கள் நம் வீட்டுக்கு வருவதாக அப்பானை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அம்மா நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா திட்டுவாங்களே. ஏன் பாட்டி, சித்தப்பா வீட்ல இருந்து இப்பவே வந்துட்டீங்க? சித்தி திட்டிட்டாங்களா என்று மழலை குரலில் கேட்டார்கள். நெகிழ்ந்து போன சிவகாமி அம்மாள், அது தானேடா செல்லங்களே, வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. உலகத்துல வயசானவங்க இருக்கவே கூடாதுன்னு அரசாங்கமே ஏதாவது சட்டம் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிட்டா அவங்கள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ என் நிலைய பாரு, எனக்கு யாரும் இல்லாம இல்லை. 2 புள்ளைகள், மருமகள்கள், பேரக்குழந்தைகள் எல்லோரும் இருந்தும் நான் சாப்பிடற ஒருவேளை சோற்றுக்கு தாளம் போட வேண்டியுள்ளதே. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரியும்? ஆனா ஒன்னு மட்டும் செய்யுங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்புறம் என் நிலைமைதான் உன்னை பெத்தவங்களுக்கும் வரும்.
ஏன்னா வளர்ந்து வரும் இந்த சமுதாயத்துல பெரிய வயதான முதியோர்களை பராமரிக்கிறதை பாரமா நினைக்கறாங்க. ஆனா அவங்களுக்கும் வயசாகும் அப்படிங்கறத ஏனோ மறந்துடுறாங்க. நான் என்ன சொன்னா இந்த சமுதாயம் கேட்கப் போகுது? என் விதி எப்போ முடியுமோன்னு இருக்கு. நேரம்தான் வரமாட்டேங்குது என்று தேம்பி தேம்பி உதரும் வகையில் சொல்லிக்கொண்டே அவர்களுக்கு வாங்கி வைத்திருந்த 2 பொட்டலங்களை தன் அழுக்கேறிய புடவை மடியிலிருந்து எடுத்துக் கொடுத்துவிட்டு, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. உங்க அம்மா எங்கூட பேசுனத பார்த்தா உங்கள அடிச்சு போட்டுடுவா என்று சொல்லி அவர்களை கட்டிப்பிடித்து தம் பொக்கை வாயால் முத்தமிட்டுக் கொண்டு இருக்கும்போதே பிரபு அதோ அப்பா வந்துட்டார் என்று கத்திக்கொண்டே எதிரில் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த பாலுவை நோக்கி ஓடினான். அடடே, ஸ்கூல் விட்டுட்டாங்களா? எனக்கும் இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. அக்கா எங்கே என்று கேட்டபடி சுற்றி பார்த்தவனுக்கு அம்மாவும் ரோசியும் உட்கார்ந்து இருப்பதை பார்த்ததும், அம்மாவும் இருக்காங்களே, என்ன தகராறோ என்றபடி அம்மாவிடம் வந்து சற்று நேரம் பேசிவிட்டு பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாயை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு, அம்மா இவளுங்க சாப்பாடு போடாட்டி கவலைப்படாதே, யாருக்கும் தெரியாம போய் வேளா வேளைக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடு. அடுத்த வாரம் நான் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நீ போ, நாங்க கிளம்புறோம் என்று அவளை அனுப்பிவிட்டு சைக்கிளில் இருவரையும் உட்கார வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தான் பாலு. குழந்தைகளையும் பாலுவையும் ஒன்றாக கண்ட சரசா சந்தோஷத்தால் முகம் மலர்ந்து, அடடே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. நல்ல வேளை, இன்னும் 2 நாள்ல அந்த நாவல்டி பஜார் சேல்ஸ் முடிஞ்சிடும். இன்னைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் வாங்க என்று பரவசத்தை முகத்தில் காட்டினாள் சரசா. அட என்ன சரசா நீ, சம்பளத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கே. சம்பளம் நாளன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு சீக்கிரமே வந்துடறேன். அன்னைக்கு போகலாம். இப்போ கையில சுத்தமா காசே இல்லையே என்றான். ஆமா, காசே இருக்காது. சம்பளம் வாங்கற வரைக்கும் மாப் ரேட்ல தர கடைக்காரன் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பான் என்று நொடித்துக்கொண்டே மூடுமாறி, ஏய் போய் யூனியார்மை கழற்றி வச்சிட்டு வேறு டிரஸ் போட்டுக்கிட்டு வாங்க, டிபன் தரேன் என்று சொல்லிக்கொண்டே பிரபுவின் கையிலிருந்த பொட்டலத்தை பார்த்துவிட்டு, வரும்போதே உங்க அப்பா உங்களுக்கு மட்டும் வாங்கித் தந்தாராக்கும். எங்க இதெல்லாம் வாங்க மட்டும் உங்க பாக்கெட்ல காசு இருக்குமாக்கும். உண்மையச் சொல்லுங்க, உங்ககிட்ட வேற காசே இல்லையா என்றாள் கோபத்தோடு. அட என்னடி நீ வேற, மாசக்கடைசி ஆச்சே, காசு இருக்குமா? கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆமாம்மா, அப்பாகிட்ட காசே இல்லை. ஒரே ஒரு 100 ரூபா மட்டும் இருந்துச்சு, அதக்கூட இப்போதான் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு. பாட்டி பாவம்மா, அவங்கதான் எங்களுக்கு இத கொடுத்தாங்க என்று மகிழ்ச்சியால் இருவரும் உளறிக்கொட்ட, கொஞ்ச நேரத்தில் முகம் மாறிப்போன சரசா பாலுவை எரிக்கும் விழிகளோடு பார்த்து, உங்களை வந்து பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று நடந்து தெருமுனையை அடைந்தாள். சிவகாமி அம்மாள் தள்ளாடி தள்ளாடி நடந்து போய்க் கொண்டு இருந்ததைக் கண்டதும் கோபம் கொப்பளிக்க, இப்படி தெரியாம வந்து வந்து பணத்தை வாங்கிட்டு போனா எங்க நிலைமை என்ன ஆகிறது? நாங்க நடுத்தெருவுக்கு வந்து பிச்சை எடுக்க வேண்டியதுதான். உனக்கு ஒருமுறை சொல்லி இருக்கேனில்ல, உன்னோட சின்ன பையன் வீட்ல இருக்கற போத்து இங்க வராதேன்னு. ஏன் இது உனக்கு புரியவே மாட்டேங்குது? எல்லா பணத்தையும் இப்படியே புடுங்கிட்டு போயிடறியே என்று கத்தத் தொடங்கினாள் சரசா. இம்மா இம்மா, எதுக்கு பெரிய பேச்செல்லாம் பேசற? வராம இருக்கணும்னுதான் பாக்கறேன். ஆனா முடியலையே. இனி என்ன ஆனாலும் வரமாட்டேம்மா, நீ வீட்டுக்குப் போ, நான் வரவே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே திரும்புகையில், சும்மா சொன்னா எப்படி? இப்போ அவர் கொடுத்தாரே 100 ரூபா, அத கொடு, அதுக்கு வேலை இருக்கு என்று அவள் கையிலிருந்த 100 ரூபாயை பிடுங்கிக் கொண்டு, இனி எனக்கு தெரியாம அவர்கிட்ட இருந்து ஏதாவது பணம் வாங்கினா நான் மனுஷியா இருக்க மாட்டேன், ஆமா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வீட்டுக்கு திரும்பினாள் சரசா. கையில் 1 பைசா கூட இல்லையே, எப்படி போய்ச் சேருவதோ என்று சிவகாமி அம்மாள் திருதிருவென விழித்துக்கொண்டு பரிதாபமாக நின்று பரிதவித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில், அம்மா, உனக்கு பாட்டி மாதிரி வயசாயிட்டா கூட நான் தர பணத்தை இதை போலத்தான் என்னை கட்டிக்கிட்டவ. அதான் உனக்கு மருமகளா வரப்போறவ பிடுங்கிக்குவா இல்ல, அதனால எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க என்று புரிந்தோ புரியாமலோ பிரபு சொன்னபோது சரசாவின் கையில் இருந்த 100 ரூபாய் நோட்டில் காந்தி தாத்தா தன் பொக்கை வாயோடு எதையோ நினைத்துச் சிரித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.